பிரபு சாலமன் இயக்கத்தில் கோவை சரளா, தம்பிராமையா மற்றும் அஸ்வின் நடிப்பில் செம்பி. இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே நம்ம உப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த பல விதமா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். சமையலுக்கா இருக்கட்டும், வீட்டில் நெகட்டிவான அந்த இம்பாக்ட் இல்லாம இருக்கிறதுக்கா இருக்கட்டும், ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா ஒத்தடம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமா யூஸ் பண்றோம் இல்லையா? இதே உப்பு உங்களுடைய சரும பராமரிப்புக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் பலருக்கு. ஆனா அது சாத்தியமான ஒரு விஷயம் தான். சோ இப்ப நான் உப்பு அப்படின்னு சொல்லிட்டதால எந்த உப்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம சொல்றது கடல் உப்பு, ஓகேங்களா? சோ இந்த உப்பை நம்மளுடைய சருமத்துக்கு மட்டும் இல்லாம முடிக்கு கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உப்புல நம்ம சரும குறைபாடுகளா இருக்கக்கூடிய தாதுக்களா இருக்கட்டும், ஊட்டச்சத்துக்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே மீட்டு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்காம். சோ இந்த கடல் உப்பு அப்படின்றது சோர்ஸ் ஆஃப் மெக்னீசியம், கால்சியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மளுடைய சரும அமைப்பா இருக்கட்டும் அல்லது அதோட ஈரப்பதமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதான். அது மட்டும் இல்லாம பல மினரல்ஸ்க்கு இது சோர்ஸா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதனால நம்ம சரும செல்களோட ஆரோக்கியத்துக்கும் செயல்பாடுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த உப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஷியல் டோனரா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சரும துளைகள்ல ஆழமா இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை சுத்தம் பண்றதுக்கு, ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயிலை சமன்படுத்துறதுக்கு, வெடிப்புகள், முகப்பரு இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த கடல் உப்பு யூஸ் ஆகுதான். சோ இந்த ஃபேஷியல் டோனர் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு அதுல போட்டுட்டு ஒரு 4 ounce வெதுவெதுப்பான தண்ணி அதுல போட்டு நல்லா கலக்குங்க. உப்பு நல்லா கரையிற வரைக்கும் கலக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா இதை டோனரா உங்க ஃபேஸ் ஃபுல்லா நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். கண்ணுல மட்டும் படாம பாத்துக்கோங்க. இந்த டோனரா வாரம் ஒரு முறை நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெட் ஸ்கின் செல்ஸா இருக்கட்டும், அந்த அக்யூமுலேட் ஆயிருக்கிற டர்ட்டா இருக்கட்டும், எல்லாமே ஈஸியா கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா உப்பு ஃபேஸ் மாஸ்க். சோ இந்த மாஸ்க்கு நமக்கு தேவையான விஷயம் உப்பு, அது கூட கொஞ்சம் தேன். சோ இந்த மாஸ்க்கு பாத்தீங்கன்னா அலர்ஜியை எதிர்க்கக்கூடிய பண்புகள் அதிகமா இருக்கா. வெடிப்புகளாகட்டும், தோல்ல இருக்கக்கூடிய எரிச்சலாகட்டும், இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிறைய பேருக்கு சென்சிட்டிவான ஸ்கின்னா இருக்கும் போது இந்த உப்பு ஒத்து வராது. சோ உங்களுடைய எரிச்சலுக்கு எது சரி பண்ணுமா, ஒரு நல்ல விஷயமா ஆக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டு அது கொஸ்டின் மார்க் தான். சோ எந்த ஒரு ரெமடியா இருந்தாலும் சரி பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்றது முக்கியம். அண்ட் உங்களுக்கு ஓவரா ஸ்கின் சென்சிட்டிவா இருக்கும், ஏதாவது அலர்ஜி ஆகும்னா டாக்டரோட கன்சல்டேஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ட்ரை பண்ணுங்க. சோ இந்த ஃபேஸ் மாஸ்க் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நல்ல பவுடர் ஆக்கப்பட்ட உப்பை 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட 4 டீஸ்பூன் பச்சை தேனை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து அதுல ஒரு துணியை முக்கி அந்த துணியை அப்படியே உங்களுடைய ஃபேஸ்ல வச்சுட்டு கொஞ்சமா ஒரு சர்க்குலர் மோஷன்ல ரொட்டேஷன் பண்ணி அப்படியே அந்த துணியை ரிமூவ் பண்ணிடுங்க. சோ இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா உங்களுடைய சருமத்தை கிளீன் பண்றதோட சேர்த்து சில பேருக்கு வெளிரா திட்டா சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஸ்கின்ல, அந்த மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகும். அண்ட் எக்ஸஸா ஆயில் இருக்கு அப்படின்னா அதையும் இது கிளியர் பண்ணிடும். அதனால உங்க ஃபேஸ் நல்லாவே ஒரு தேஜஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கண்டிப்பா உப்பை பயன்படுத்தி இந்த அளவுக்கு ஒரு ரெசிபி இருக்கா அப்படின்றது பலருக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போல பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களை சேரணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரபு சாலமன் இயக்கத்தில் கோவை சரளா, தம்பிராமையா மற்றும் அஸ்வின் நடிப்பில் செம்பி. இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். ஸோ எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சுக்கணும் when we are planning a pregnancy? நம்ம மெயினாக என்ன பார்ப்போம்னா அந்த HbA1c அப்படின்ற ஒரு வேல்யூ பார்ப்போம். இப்போ நார்மலாக அது 5.7 6.2 இருந்தால் தான் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணணும். இப்போ மோர் தென் 10 இருந்தால் அவங்க ப்ரெக்னென்சி பிளான் பண்ணக்கூடாதுங்க. பிளான் பண்ணாலும் அந்த கன்சீவ் ஆகிற குழந்தைக்கு கன்ஜெனிட்டல் அனாமலி, பிறவி குறைபாடுகள் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சிலர் இப்போ நியூ கப்பிள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நமக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சம் இயர்ஸ் அவங்க தள்ளி போடுறாங்க. இது குட்டா பேடா? 18-19 வயசுலலாம் கல்யாணம் பண்ணிக்கிற ஃபேமிலிஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க செட்டிலிங் ஃபேஸ்க்காக ஒரு 1 or 2 years தாராளமாக எடுத்துக்கலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் ஏஜ் குரூப் எப்போ கன்சீவ் ஆகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 to 30 years அப்படின்னு சொல்லுவோம். 27-28 மேரேஜ் பண்ணுவாங்க. இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அளவுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கலான்னு எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா இப்போ 20 to 30 yearsனால் கன்சீவ் ஆனாங்கன்னா அந்த உருவாகிற குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு பீரியட்ஸ் வந்ததுலேருந்து 8th day ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்டர்னேட் டேஸ் த்ரூ அவுட் த மந்த், பீரியட்ஸ் வரதுக்கு 25 days 26 days அந்த வரைக்கும் நம்ம ட்ரை பண்ண ஐடியலாக இருக்கும். பழமாக இருக்க பப்பாயா தாராளமாக எடுத்துக்கலாம்.
காயாக இருக்க பப்பாயாவில் என்ன ஆகும்னா அந்த லேட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பால் மாதிரி சுரக்கும். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, காயெல்லாம் பிச்சை வெள்ளை கலராக வரும். அது வந்து கொஞ்சம் ப்ரெக்னென்சி ப்ளஸ் அந்த அபார்ஷன் ரிஸ்க் எல்லாம் இருக்குன்றதுனால அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எந்த ஃபுட்டும் அவாய்ட் பண்ணவும் இல்லை.